குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் வகால மூசா இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மதவாக சொல்றாங்க, மக்களே நீங்கள் எல்லாம் காஃபிராக போனாலும் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கும் எல்லாம் காஃபிராக போனாலும் சரி, ஃப இன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹ் இந்த அனைவரை விட்டும் தேவையற்றவன் தான். அல்லாஹ்க்கு நீங்கள் யாரும் தேவை, ஆனால் நமக்கு அல்லாஹ் தேவையாக இருக்கிறான். நமக்கு அல்லாஹ் கொடுத்த இஸ்லாம் தேவையானதாக இருக்கிறது, ஈமான் தேவையானதாக இருக்கு. அதை நாம் மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை என்றால், அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்தவில்லை என்றால் நம்மிடமிருந்து அந்த நிலை மாறி போகலாம். அல்லாஹ் பாதுகாப்பானார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவர் மிகுதமா கேள்விப்பட்ட ஆயத் தான். நீங்க அல்லாஹ்வுடைய நியாமத்திற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நியாமத்தை அதிகப்படுத்துகிறார். நீங்கள் மாறாக அதை மறுத்து வாழ்வீர்களேயானால், அதை அவமதிப்பீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய பிடி, அல்லாஹ்வுடைய அதாபு கடுமையா இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கும் அந்த அரசாங்கத்துக்கு நீங்க நன்றி செலுத்து. அப்படி நீங்க செய்வீர்களே ஆனால் அது அல்லாஹ் அதிகப்படுத்தும். இன்னும் அந்த ஈமான்ல ஜோஷ் கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர், நாம என்னைக்கு என்னை அல்லாஹ் முஸ்லிம் ஆக்கினானே அல்ஹம்துலில்லாஹ் என்னைக்கு சொல்லிருக்கும். எனக்கு இஸ்லாத்தை அல்லாஹ் பிச்சை போட்டானே அல்ஹம்துலில்லாஹ் என்னைக்கு சொல்லிருக்கும். என்னை முஃமினாக அல்லாஹ் மாத்தினானே அல்ஹம்துலில்லாஹ் என்னைக்கு சொல்லிருக்கும். எனக்கு அல்லாஹ் இஹ்சானை கற்றுக் கொடுத்தானே அல்ஹம்துலில்லாஹ் என்னைக்கு சொல்லிருக்கும். எனக்கு அல்லாஹ் தக்வாவை சொல்லி கொடுத்தானே அல்ஹம்துலில்லாஹ் என்னைக்கு சொல்லிருக்கும். எனக்கு அல்லாஹ் தௌஹீதை விளங்க செய்தானே என்று அல்ஹம்துலில்லாஹ் நாம் சொல்லிருக்கும். அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நியாமத். இந்த நியாமத்திற்கு கூட நாம் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரோஷமுடையவனாக இருக்கிறான், அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். தேவையற்ற அல்லாஹ் நம்மிடத்தில் முன்னோக்கி கொண்டே இருக்கிறான். நம்மளே ஏதாவது சுக்குர் வராதா, நாம் அதற்கு நன்றி செய்துவிட மாட்டோமா என்பதா. ஆனால் தேவையை உடைய நாம் அல்லாஹ்வை அவமதித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த பதுநசீபை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க. எந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினானோ, எந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு வழங்கினானோ, அதை வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் நம்மில் அதை ஜாரியாக வைத்து கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி மரணிக்கக்கூடிய நல்ல